Bismillahirrahmanirrahim. An Qatadah radhiyallahu ta'ala anhu balaghahu anna Rasulullah sallallahu alaihi wasallam kana idha ra'a al-hilal qala hilalu khayrul rushd. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பாக்கியம் நிறைந்த நலுமத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தனையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாமல் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பல முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையானவர்களை பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தர முடிவானாக. இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹதரத் கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ரஅல் ஹிலால், பிறை பார்க்கக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது. பிறை பார்க்கக்கூடிய அந்த அமல் ஒவ்வொரு முஃமின்களும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த பிறையை இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் பிறையை பார்த்து விட்டால் இப்படி சொல்லுவாங்க, ஹிலாலு கைருல் ருஷ்தின், ஹிலாலு கைருல் ருஷ்தின், ஹிலாலு கைருல் ருஷ்தின் என்று சொல்லுவாங்க. 3 தடவை சொல்லுவாங்க. என்ன பொருள் அது? இந்த முதல் பிறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவுடன் இந்த பிறை நன்மை உடையதாகவும் நேர்வழி காட்டக்கூடிய பிறையாகவும் இருக்கிறது என்று சொல்வார். நன்மை உடையதாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இந்த பிறை இருக்கிறது சொல்வார். நேர்வழி காட்டக்கூடியதுன்னா அந்த பிறை நமக்கு என்ன நேர்வழி காட்டும் அப்படின்னா, பிறை பார்த்துதான் சில அமல்களையே செய்ய முடியும். பிறையை பார்க்கவில்லை என்றால் அந்த அமல் செய்ய முடியாது. அந்த பிறை வழிகாட்டுகிறது. நமக்கு என்ன வழிகாட்டுகிறது? அந்த பிறையை பார்த்த பிறகுதான் நோன்பு வைக்கிறோம். ரமதான் நோன்பு எதை வச்சுதான் வைக்கிறோம்? பிறை பார்த்த பிறகுதான். ஹஜ்ஜி பெருநாள் எதை வைத்து முடிவு பண்ணுகிறது? ஹஜ்ஜுடைய அமல் எதை வைத்து முடிவு பண்ணப்படுகிறது? இந்த அமல்களுக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியதாக அந்த பிறை இருப்பதனால் அது நன்மையானதாகவும் இருக்கிறது, அது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிறையை பார்த்தவுடன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹிலாலு கைருல் ருஷ்தின், பிறை நன்மையானதாகவும் வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடுத்தம் சொல்லிவிட்டு ஆமன்து பில்லதீ ஹலகக, பிறையை பார்த்து சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை யார் படைத்தானோ அந்த ரப்பை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். உன்னை யார் படைத்தானோ அந்த இறைவனை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று ஸலாத மர்ராத், அதை 3 தடவை சொல்லுவாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம யகூலு சொல்வாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஹப பிஷஹரின் கதா வஜாஅ பிஷஹரின் கதா. ஒரு மாதத்தை போக்கச் செய்துவிட்டு இன்னொரு மாதத்தை வர செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுவாங்க. ஒரு மாதத்தை போக்கச் செய்துவிட்டு இன்னொரு மாதத்தை வர செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தலைப்பிறையை பார்த்தவுடன் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம். இது நன்மையானது, நேர்வழி காட்டக்கூடியது, உன்னை படைத்த ரப்பை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், ஒரு மாதத்தை போக்கி இன்னொரு மாதத்தை கொண்டு வந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று 3 விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்த்தவுடன் சொல்வார்கள் என்று ஹதரத் கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல
இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா குன்னா இதா சஇத்னா கப்பர்னா வ இதா நஸல்னா சப்பஹனா. நாங்கள் பயணத்தை மேற்கொண்டோம் என்றார், மேடான பகுதிக்கு சென்றார், உயரமான மேடான பகுதிகளுக்கு சென்றார். கப்பர்னா நாங்கள் தக்பீர் சொல்லிக் கொள்வோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று. மேடான உயர்வான பகுதிக்கு செல்லும் பொழுது கப்பர்னா நாங்கள் தக்பீர் சொல்லிக் கொள்ளுவோம். அதே போல வைதா நஸல்னா மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு கீழே இறங்கினோம் என்றால் சப்பஹ்னா சுப்ஹானல்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொள்ளுவோம் என்று ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா கரபஹு அம்ருன், ஏதாவது அவர்களுக்கு கவலை ஏற்பட்டு விட்டால், ஒரு விஷயம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு விட்டால், யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களா, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத் என்று துஆ செய்து கொள்வாங்க. ஏதாவது கவலை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு விஷயமா இந்த துஆவை ஓதி கொள்வாங்க. அழகான துஆ தான், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத். சொல்லுங்க, யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. இதனுடைய பொருள் தான் என்ன? யா ஹய்யுன், ஹய்ய் அப்படின்னா என்ன? உயிருடன் இருக்கக்கூடியவன் அர்த்தம். அதுக்கு நேர் ஆப்போசிட் மையத், இறந்தவன் அர்த்தம். உயிருடன் இருக்கக்கூடிய யா ஹய்யு, என்றும் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவனே, உயிருடனே எப்பவுமே இருக்கக்கூடியவனே. யா கய்யூம், நிரந்தரமாக இருக்கக்கூடியவனே, ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியவனே என்று அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் இரண்டு ஹய்யுன் என்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் உள்ளது, கய்யூம் அப்படிங்கிறதும் எதுல உள்ளதுதான்? அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் உள்ளதுதான். இந்த இரண்டு திருநாமங்களையும் சொல்லி அஸ்தகீது பிரஹ்மதிக அஸ்தகீது, உன்னுடைய அருள் கொண்டு நான் உன்னிடம் என்னுடைய பிரச்சனையிலிருந்து நிவாரணம் தேடுகிறேன், என்னுடைய கவலையிலிருந்து உன்னிடம் நான் நிவாரணம் தேடுகிறேன், என்னுடைய பிரச்சனைக்கு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன் என்று பொருள் கொண்ட துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது கவலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? யா ஹய்ய் யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை தான் பத்ர் யுத்த களத்தில் இரவில் முதல் யுத்தம் அது. இந்த யுத்தத்திற்கு வெற்றி கிடைத்தால் தான் மூமின்கள் நிம்மதியாக வாழ முடியும், ஈமான் நிலைத்திருக்கும், இஸ்லாம் நிலைத்திருக்கும். இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடிந்தால் யுத்தம் என்ற நிலையில் இரவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதிய துஆ அது. ஒரு பெரிய படைக்கு எதிராக நடக்கக்கூடிய யுத்தத்திற்கு வெற்றி கிடைப்பதற்கு உதவியாக இருந்த துஆ இந்த துஆ. அதனால் இந்த துஆவை ரொம்ப கடினமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சமயத்தில் இந்த துஆவை நாம் ஓதிக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்காங்க. இந்த ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும்